ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம். தேவையான மட்டும் கால் பண்ணுங்கள். அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸு, இமேஜ், பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட்டும் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு மாட விளக்கு தான். சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு மாட விளக்கு, மீடியம் சைஸ். இது 3 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு இருக்கக்கூடியது. இதுவும் நல்ல கனமாக இருக்கக்கூடியது தான். அதே மாதிரி புழங்காத பீஸ், நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. 900 ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க. 900. நல்ல அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஒவ்வொரு பொருளுமே கண்டிஷன் பார்த்து தான் எடுத்துகிட்டு வரும். அடுத்தது காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சொம்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான். நல்லா அழுத்தமாக, சின்ன சொம்பாக இருந்தாலும் அழுத்தமாக இருக்கக்கூடியது. 500, 3 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. ஒரு 200 ml கிட்ட தண்ணி பிடிக்கும். 500ன்னு விலைக்கு கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான், பாக்ஸ் தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. உள்ள ஈயம்லாம், வெள்ளி ஈயம்லாம் அருமையான ஒரு பூச்சோடு இருக்குது. நல்லா நம்ம எது வேணாலும் கொட்டி வச்சுக்கிறதுக்கு, கிச்சன் யூஸ்க்கு வச்சுக்கலாம். அந்த காலத்து பாக்ஸ் தான், பழைய பாக்ஸு. ஆனால் நல்ல கண்டிஷனில் உள்ளது. 5 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. சைஸு 1200 ரூபா, 1200ன்னு விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தாம்பாளத்தட்டு தான். பூஜை பிளேட், தாம்பாளத்தட்டுலாம் தொடர்ச்சியாக கேட்கறதுனால தொடர்ச்சி கடைக்கு போட்டுட்ருக்கேன். இது நல்ல பெரிய சைஸு, அருமையான ஒரு கண்டிஷன். அந்த காலத்து பொருட்களுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா அழுத்தமாக இருக்கும். அதுதான் நல்ல ஒரு அடிக்கு இருக்கக்கூடிய ஒரு தாம்பாளத்தட்டு, அழுத்தமாக இருக்கக்கூடியது. 1500 ரூபாங்க அது. அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய அடுக்கு சட்டி. அடுக்கு சட்டியும் கடைக்கு போட்டுட்ருக்கோம். நல்ல கண்டிஷனில் பார்த்து எடுத்துகிட்டு வர்றதுனால நம்ம கொஞ்சம் அப்பப்போ கிடைக்கிறது போடுறோம். இதெல்லாம் அந்த சட்டியெல்லாம் அவ்வளோ ஒரு கண்டிஷனில் இருக்குது. அந்த காலத்து பொருள் கண்ணாடி மாதிரி பல போட இருக்கக்கூடியது. எந்த பொருளுமே நம்ம ரீபாலிஷ் பண்ணுறது இல்லைங்க. அதோட ஒரிஜினாலிட்டியோடு அப்படியே கொடுக்கறது தான். அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடியது. 5 பீஸ் இருக்கக்கூடிய ஒரு செட்டு. வெயிட்டே நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கும் இந்த அடுக்கெல்லாம். நல்லா அதே மாதிரி அகலச்சட்டி, கொஞ்சம் நல்லா அகலமாகவும் இருக்கக்கூடிய சட்டி. வெயிட்டே உங்களுக்கு 3 கிலோக்கு மேலே இருக்கக்கூடியது. கிலோ 1800 ரூபான்னு ரேட்டு வச்சு கொடுக்குறோங்க சேல்களை. இது வந்து உங்களுக்கு 5600 ரூபா, 5600ன்னு விலைக்கு கொடுக்குறேன். சைஸ் வந்து பெருசு வந்து 4.5 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. அடுப்பில் வச்சு சமைக்கவே யூஸ் பண்ணிக்கலாம். சின்னது வந்து 4 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு இருக்கக்கூடியது. எல்லாமே அழகாக ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில், அருமையான கண்டிஷனில் இருக்கக்கூடியது. நல்ல ஒரு கையால் தூக்குறதே கஷ்டம், அவ்வளோ வெயிட்டாக இருக்கக்கூடியது. 5600ங்க. அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரி இருக்கக்கூடியதான். இது வித்தியாசமான பேட்டர்ன். அதாவது இதோட வாட்டம் வந்து வித்தியாசமான வாட்டம், ரொம்ப கிடைக்காது. அதே மாதிரி இது ஆன்டிக் பீஸ் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அதில் பொட்டடிச்சே செஞ்சுருப்பாங்க, அது தெரியும். அந்த அடையாளம் அச்சு தெரியும். ஹேண்ட் ஹேமர்டுன்னு அந்த சில பொருட்கள் தான் அந்த மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் நம்ம அதோட ஏஜ் சொல்கிறோம். இது அதே மாதிரி பேஸும் நல்லா அப்படியே தெளிவாக இருக்கக்கூடியது. பேஸும் நல்லா படிமானமாக இருக்கக்கூடியது. நல்ல ஒரு டெக்கரேட்டிவாக வச்சுக்கலாம். நம்ம வாஷ் பண்ணோம்னா நல்லாவே பளிச்சுன்னு இருக்கும். 7 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 2400 ரூபா, 2400ங்க. அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஃபில்ட்ரு. இதுவும் அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்குது. நல்ல பளபளப்போடையே இருக்கக்கூடியது. 9 இன்ச்சு சைஸு. நல்லா கொஞ்சம் அந்த உள்ளே இருக்க அந்த வடித்தட்டோடையே இருக்கக்கூடியது. 9 இன்ச்சு இருக்கக்கூடியது. 1700 ரூபா, 1700ன்னு விலைக்கு கொடுக்குறேன். வெளியில் நம்ம டைம் இல்லாதனால வாஷ் பண்ணாமல் போட்டிருக்கேன். வாஷ் பண்ணோம்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கக்கூடியது. அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய 2 வாளி தான். இதுவும் 2 வாளியுமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வாளி தான். இப்போ அந்த நவராத்திரி நேரங்கிறதுனால சுண்டல் இந்த மாதிரிலாம் பிரசாதம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுமேன்ட்டு போட்டிருக்கேன். பெருசு ஒன்று, சின்னது ஒன்று. பெருசு வந்து உங்களுக்கு 8 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு, சின்னது வந்து 6.5 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு. ரெண்டையுமே செட்டாக விலை கொடுக்குறேங்க. ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கலாம். பேஸு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. யூஸ்வலாக சின்ன சைஸ் ரொம்ப கிடைக்கிறதே இல்லை. ஒரு பொருளில் அடுத்தடுத்த சைஸ் கிடைக்கிறதுங்கிறது இன்றைக்கி டிமாண்ட் தான். இதனால் நம்ம பார்த்து கலெக்ஷன் பண்ணி தான் போட்டுட்ருக்கோம். 2 வாலியும் அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன். ரெண்டும் வந்து 3900 ரூபா, 3900ன்னு விலை கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது 2 முழுக்கு தூக்குன்னு சொல்லக்கூடியது தான். நல்லா மூடி வந்து அது முழுக்குன்னு இருக்கக்கூடியது. இந்த முழுக்கு தூக்குங்கிறது இருக்கிறதுலே தூக்குவாளிலே கொஞ்சம் ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரியில் உள்ளது. ஏன்னா அதோட பேட்டர்னு அந்த ஆளிலே டைப்பில் அந்த காதில் இருக்கும், கைப்பிடி காதில் எல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இதில் வந்து ரெண்டுமே அப்படியே ஒரு கண்டிஷனில் இருக்குது. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய வாளி. பெருசு வந்து உங்களுக்கு 11 இன்ச்சுக்கு 9.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 3 கிலோ கிட்ட இருக்க வெயிட்டே. அதே மாதிரி சின்னது வந்து 8 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. அது உங்களுக்கு பெருசு வந்து 4800 ரூபான்னா, சின்னது வந்து 2800 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. சின்னது வந்து இப்போ காமிக்கிறது வந்து 2800, பெருசு வந்து 4800.
இது 4800. ரெண்டையும் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம், சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு தான். நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டு. எதுவும் வெஞ்சன் எடுத்து வைக்கிறதுக்கோ இது மல்டிபர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 கிண்ணமும் தனியாக எடுக்கிற மாதிரி உள்ளது. இந்த ஸ்டாண்டும் கிடைக்க நான் போட்டுகிட்டே இருக்கேன். நிறைய பேர் கேட்கறதுனால தான் திரும்பவும் அதே மாதிரி பொருட்கள் வாங்கிட்டு வரோம். இன்றைக்கெலாம் இது உட்காந்து தனியாக மெனக்கெட்டு செய்கிறதுக்கே ஆள் கிடையாது. ஒவ்வொரு பொருளையும் அந்த மாதிரி மெனக்கெட்டு செஞ்சுருக்குறாங்க. சைஸ் 10 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது 1400 அந்த ஸ்டாண்ட். அடுத்ததாக பார்க்குறது தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு பேனல் தான். நல்ல வித்தியாசமான பேனல். மேலே வந்து பார்த்தோம்னா 2 மயில் இருக்க மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு டிசைனு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்தோம்னா கொடி மாதிரி கொடுத்து அதில் இலை கொடி பழங்கள் இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே கீழே வந்து கிருஷ்ணர் புல்லாங்குழலோட அழகாக கிருஷ்ணர் இருக்க மாதிரியான ஒரு சிலை. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு சிலை. அந்த புல்லாங்குழல் கூட அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. தனியாக எடுக்கிற மாதிரி உள்ள கையில் வந்து உள்ள அவ்வளோ ஹோல் கொடுத்து அழகாக வாசிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. திருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சிலை. கீழே வந்து பசுமாடு இருக்க மாதிரி. உட்கார்விங்லாம் ஒரு அந்த கலைநயத்தோடு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றுமே தனித்தனியாக அவ்வளோ ஒரு அதில் இருக்கிற ஆபரணங்களாக இருக்கட்டும், அதோட தசை அமைப்பு அந்த எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒன்றுமே அவ்வளோ திருத்தமாக முக அமைப்பு எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கக்கூடியது. சைஸ் வந்து 2 அடிக்கு 9 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. கனம் பார்த்தோம்னா ஒரு 2.25 இன்ச்சு இருக்கக்கூடியது. பின்பக்கம் இது இப்படி அந்த இடத்துல ஒரு ஹூக் இருக்குது, நம்ம செவுத்துலேயே மாட்டி விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த பீஸ் வந்து 21,000 விலை கொடுக்குறேங்க. 21,000 அது. இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.